ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் மசாலா பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை தவாலையும் அவன்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மைதா சுகர் எல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸாவோட பேஸ் பண்ணுறதுக்காக மிதமான சூட்டில் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக எடுக்காதீங்க, அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்குறேன். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அடுத்து மாவு பிசைகிறதுக்காக 1 கப்பில் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே அந்த மாவுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய வேண்டாம், அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பீஸா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடணும். அப்போது அந்த மாவு நல்லா உப்பி வந்துடும். அடுத்து பன்னீர் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாம் பன்னீரில் நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்போது அந்த மசாலாலாம் பன்னீரில் நல்லா பிடிச்சிக்கும். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா பன்னீரை எண்ணெயில் சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா வெந்து ரெடியாகி இருக்கு. அடுத்து இதில் நம்ம 1/2 கப் பீஸா சாஸ் சேர்க்கணும். இந்த சாஸ் ரெசிபி நான் ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய் பொடியும் உப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் காய்ந்த வெந்தயக்கீரை, இதையும் நல்லா கை வச்சு கசக்கி போட்டுக்கணும். இப்போ நமக்கு மசாலா கிரேவி ரெடி ஆகியாச்சு. இப்போது நான் பீஸாவுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பீஸாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக 1 கப் சாஸ் தேவைப்படும். அடுத்து நான் 200 கிராம் சீஸை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் குடைமிளகாய், கொஞ்சம் தக்காளி, இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் ஆலிவ்ஸும் பீஸா ஹெர்ப்ஸும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பீஸா பண்ணுறதுக்காக தவாவை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். 10 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகியாச்சு. இந்த மாவை நம்ம மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எந்த பிளேட்டில் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் நல்ல எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு பீஸா ஒட்டாமல் கிடைக்கும். அடுத்து பிளேட்டில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பீஸா பேஸை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம அதை நல்லா ஷேப் பண்ணி கொடுக்கணும். ஷேப் பண்ணதுக்கு அப்புறமா அதில் எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடுங்க. அடுத்து அது உப்பி வராமல் இருக்கிறதுக்காக அதில் ஃபோர்க் வச்சு நல்லா குத்திக்கணும். பீஸா சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கணும். சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலாவை தேவையான அளவு சேர்த்துக்கணும். குடைமிளகாயும் சேர்த்துக்கணும். இப்போது இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
இதில் நம்ம பன்னீர் மசாலா சேர்க்குறதால எந்த காய்கறியும் சேர்க்க தேவையில்லை. மேலே கொஞ்சம் ஆலிவ்ஸும் பீஸா ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கலாம். அப்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சம் தக்காளியும் பன்னீர் மசாலாவில் இருக்கிற கிரேவியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த கிரேவியும் இதுக்கு மேலே சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தவா நல்லா சூடாகி ரெடியாகி இருக்குது. இதில் பீஸாவை வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். அந்த பிளேட்டோட ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போது பீஸா ஒட்டாமல் கிடைக்கும். அடுத்து மூடி போட்டு 15 முதல் 20 நிமிடம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுடுங்க. சீஸ் எல்லாம் நல்லா உருகி வரணும். உருகி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்து அவனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தவாக்கு எப்படி பீஸா ரெடி பண்ணோமோ அதே மாதிரி அவனுக்கும் எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். அடுத்து பீஸாவை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். உங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தவா பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சீஸ் எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த பீஸா கடைகளில் வாங்குறத விட வீட்டில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அவனில் இருந்த பீஸாவுமே ரெடி ஆகியாச்சு. இதுவும் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதையும் கட் பண்ணி சூடாக பரிமாறலாம். இந்த பன்னீர் மசாலா பீஸா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கட்டாயம் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.